வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை பருகும்போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்குங்க. நம்மளுடைய உடலில் வளர்ச்சிதை மாற்றம் மேம்படுத்தப்பட்டு ஆரோக்கியமான நன்மைகள்லாம் கிடைக்கும். இதுக்கு நாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை வெதுவெதுப்பான சூட்டில் பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரக தண்ணீர் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும். அதுக்கு காரணமாக நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக சீரக தண்ணீர் என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்க கூடியது சீரக தண்ணீர். சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குங்க. ஸோ இது உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உருவாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது அதிகமாக இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டு இருக்கிறதால தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஆகியவை இருக்கிறதால இது தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலம் சில ஊட்டச்சத்துக்களை இழக்க நேரிடலாம். அதனால் நீங்கள் எப்போதுமே காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் அந்த முழுமையான சீரகத்தை அதில் ஊற வைத்து வெதுவெதுப்பான அந்த சீரகத்தை நீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீருங்க. ஸோ இதனால் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பெறும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை எல்லாம் நீங்கள் குறைச்சி நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறுவீங்க. காரணம் சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது. கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் வீக்கம், நச்சு கழிவுகள் படிவது, கல்லீரலில் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு படிவுகள் இருக்கிறது, இதெல்லாம் எதுவும் ஏற்படாமல் கல்லீரல் அலர்ச்சியிலிருந்து சீரக தண்ணீர் பாதுகாக்கும். ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள், வயிறு தொடர்பான பிரச்சனைகள், வயிற்று வெளி தொடர்பான இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். சீரக தண்ணீரில் ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இந்த எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு அவங்களுடைய பெண்கள் மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அளவாக எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ அதாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அது வலி, அதீத ரத்தப்போக்கு எதுவுமே இருக்காது. வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். ஸோ உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடி அந்த நோய்கள் விடுபடக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் தன்மை, அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை உங்களுக்கு சீரக தண்ணீர் கொடுக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீருங்க. சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும். இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடையக்கூடிய என்சைம்கள், இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கல்லீரலில் பித்தமினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தும் மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக சீரக தண்ணீர் உங்களுடைய குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் உங்களை விடுபட வைக்குது. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்கள் பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை உங்களுடைய உடல்ல எரிக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது உடல் எடையும் கட்டுக்கோப்பாக வைக்கும். மெட்டபாலிஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதே போல் செரிமானத்தையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கும். குறிப்பாக ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். அது காரணம் என்னென்னா சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இது எல்லாமே சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவக்கூடியது. சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குது. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. வழக்கமாக நீங்கள் ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கும்போது உங்களுடைய சருமத்தில் தோன்ற சுருக்கங்களை வராமல் தாமதப்படுத்த உங்களால் முடியும். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் பளபளப்பான பொலிவு உங்களுடைய சருமத்துக்கு கிடைக்குங்க. நீங்கள் உணவுகள்லையும் எடுத்துக்கலாம், ஃபேஸ் பேக் மாதிரியுமே பயன்படுத்தலாம்.
முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து உங்களை விடுபட வைக்கக்கூடியது, அதை எதிர்த்து போராடக்கூடியது தான் சீரக தண்ணீர். சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது வந்து முகப்பொருட்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும், முகப்பொருவை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், முகப்பொருட்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும், எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே உங்களுக்கு வந்து தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நச்சுக்கள். அந்த நச்சுக்கள் வந்து நம்முடைய உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரோட்டீன் அந்த புரதத்தை வந்து உடைச்சி கரைகள் தளர்வான சருமத்தையும் ஏற்படுத்தும். ஸோ இதை சரி பண்ணணும்னா சீரகத்தண்ணீர் எடுத்துக்கலாம். சீரகத்தண்ணீர் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை வந்து எளிதாக வெளியேற்றிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தண்ணீர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால அளவுக்கு அதிகமாகலாம் பருகாமல் அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முகப்பொருவெல்லாம் க்ளீன் ஆகிடும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் இளமையான ஒரு சரும தோற்றத்தை சீரகத்தண்ணீர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரகத்தண்ணீருங்க. சீரகத்தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு. இந்த சீரகத்தண்ணீரை குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை இது பெரிதும் மேம்படுத்தும். சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடியை வந்து வேர்களில் இருந்து நிரப்புகிறது. சீரகத்தண்ணீர் முடி உதுதலையுமே வந்து நமக்கு கட்டுப்படுத்துது. நம்மளுடைய தலைமுடிக்கு சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக தலைமுடியை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ பொடுகு எதிர்த்து போராடுவதற்கு கூட நீங்கள் சீரகத்தண்ணீரில் உங்களுடைய தலைமுடி வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஏன்னா நமக்கு சீரகத்தண்ணீர் உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலும் தலைமுடியில் பயன்படுத்தினாலும் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது ஊட்டச்சத்து கொடுத்து வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது என எந்த தொந்தரவுகளையுமே தலைமுடிக்கு கொடுக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு சீரகத்தண்ணீர் நமக்கு வந்து கொடுக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம சீரகத்தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டு இருக்கு, அதாவது நேர்மறையான விளைவை கொண்டு இருக்கு அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. காரணம் சீரகத்தண்ணீர் வந்து இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி செய்யறதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் ரத்தம் உறைந்து போகிறது, இந்த மாதிரி கணிசமான ஆபத்துகள் வந்து உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். அப்புறம் சீரகத்தண்ணீரை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் அளிக்கிறதால இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அதே போல் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கெல்லாம் சீரகத்தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னா சீரகத்தில் இரும்புச்சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய உருவாக்குவதற்கு தேவையானது. மேலும் நம்முடைய உடல் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு ஹீமோகுளோபின் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ ஹீமோகுளோபின் வந்து குறையும் பொழுது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனமின்மை, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான். நீங்கள் சீரகத்தண்ணீரை தவறாமல் குடிக்கிறது இந்த அறிகுறிகளை வந்து நிர்வகிக்கிறதுக்கும் இந்த ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வச்சு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால அந்த அனிமியா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து சீரகத்தண்ணீரோட கருப்பு இயல் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமியா பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீரகத்தண்ணீர் உங்களுக்கு வழிவகுக்கும். தொடர்ந்து சீரகத்தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளுங்க. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட எடுத்துக்கோங்க. நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.